அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இந்த நிலையற்ற உலக வாழ்வில், நிலையற்ற மனித வாழ்வில் இழப்புக்கள் என்பது நிச்சயமானது. நாம் இவ்வாறான இழப்புக்களை சந்திக்கும் பொழுது அதன் போது பொறுமையாக இருந்தால் அல்லாஹ் இழந்ததை விட சிறந்ததை எங்களுக்கு தருவான் என வாக்குறுதி அளித்துள்ளான். அதை பற்றித்தான் நாம் இன்று இந்த பதிவிலே பார்க்க போகின்றோம். எனவே நாம் இங்கு குறிப்பிடவுள்ள துஆக்களை நாம் இழப்புக்களின் போது ஓதிக்கொண்டால் அல்லாஹ் எங்களுக்கு இழந்ததை விட சிறந்ததை தருவான். அந்த துஆக்கள் என்னவென்று நாம் பின்வரும் ஹதீஸ்களிலிருந்து அறிந்து கொள்ளலாம். சஹீஹ் முஸ்லிம் எனும் நபிமொழி தொகுப்பில் 1674வது ஹதீஸாக இது பதிவு செய்யப்பட்டுள்ளது. உம்மு சலமா ஹிந்த் பின்த் அபி உமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறியதாவது, ஒரு முஸ்லிமுக்கு ஏதாவது துன்பம் நேரும் போது அவர் அல்லாஹ்வின் கட்டளை கேட்ப இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நிச்சயமாக நாம் அல்லாஹ்வுக்கே உரியவர்கள், அவனிடமே திரும்பிச் செல்வோம் என்றும், அல்லாஹும்ம அஜ்ர்னி ஃபீ முஸீபத வ அக்லிஃப் லீ ஹைரம் மின்ஹா, இறைவா எனக்கு ஏற்பட்ட இத்துன்பத்தை நான் பொறுமையுடன் ஏற்றதற்கு மாற்றமாக எனக்கு நன்மையை வழங்குவாயாக என்று கூறினால் அதற்கு பகரமாக அதைவிட சிறந்த ஒன்றை அல்லாஹ் வழங்காமல் இருப்பதில்லை என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். என் முதல் கணவர் அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தபோது நான் அபூ சலமாவை விட முஸ்லிம்களில் சிறந்தவர் எவர் இருக்க முடியும்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் முதலில் நாடு துறந்து வந்த குடும்பம் அவருடைய குடும்பம்தான் என்று கூறினேன். ஆயினும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கூற்றுக்கேற்ப இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று நான் சொன்னேன். அவ்வாறே அவருக்கு ஈடாக அல்லாஹ் தன்னுடைய தூதரையே இரண்டாவது கணவராக எனக்கு வழங்கினான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம் ஹாத்திப் பின் அபி பல்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்பி தமக்காக என்னை பெண் கேட்டார்கள். அப்போது நான் எனக்கு ஒரு மகள் இருக்கிறாள், நானோ முன்கோபக்காரி ஆவேன் என்று கூறிவிட்டேன். எனது பதிலை கேட்ட அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய மகள் அவரது துணையின்றியே தன் நிறைவுடன் இருக்க நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கின்றோம், அவரது முன்கோபத்தை போக்கும் நான் அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கின்றேன் என்று கூறினார்கள். அடுத்த ஹதீஸாக சஹீஹ் முஸ்லிம் என்ற நபிமொழி கிரந்தத்தில் 1675வது ஹதீஸாக இது இடம்பெறுகின்றது. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறியதாவது, ஓர் அடியார் தமக்கு ஒரு துன்பம் ஏற்படும் போது இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்லாஹும்ம அஜ்ர்னி ஃபீ முஸீபதி வ அக்லிஃப் லீ ஹைரம் மின்ஹா என்று கூறினால் அவர் துன்பம் அடைந்ததற்காக அவருக்கு அல்லாஹ் நன்மையை வழங்கி அதைவிட சிறந்த ஒன்றை அதற்கு ஈடாக வழங்காமல் இருப்பதில்லை என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை நான் கேட்டேன். என் முதல் கணவர் அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தபோது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டதை போன்றே இன்னா லில்லாஹி என்று நான் கூறினேன். அல்லாஹ் அபூ சலமாவை விட சிறந்தவரான அல்லாஹ்வின் தூதரையே எனக்கு மாற்றாக கணவராக வழங்கினான். எனவே எமக்கு வாழ்வில் ஏதாவது இழப்புக்கள் ஏற்பட்டால் நாமும் இந்த துஆவை ஓதி வருவோம். இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு அல்லாஹ் நாம் இழந்ததற்கு பதிலாக சிறந்த ஒன்றை தருவான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.